இன்னைக்கு சாயந்தரம் தேனியில இருக்கிற நம்ம இசைஞானி இளையராஜா அவருடைய பண்ணை வீட்டில் முன்னதா இசைஞானி இளையராஜா அவருடைய மனைவியார அங்கதான் கடைசி மரியாதை அவங்களுக்கு செலுத்தி தகனம் செய்யப்பட்டிருந்தது. அதே போல கடந்த 25ஆம் தேதி நிரந்தரமா இந்த உலகை விட்டு பிரிந்து போயிருந்த பவதாரணி அவங்களையும் இன்னைக்கு பவதாரணி தாயார் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்திலேயே நிரந்தரமா பவதாரணி அவங்கள மண்ணுக்குள் வைக்கப்படுற நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒட்டுமொத்த இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சோகம் கண்ணீர்ல மூழ்கியிருந்தாங்க. ஆனா கடைசியா பவதாரணி அவங்கள மண்ணுக்குள் வைத்ததுக்கு அப்புறமா வானில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வு. இது எப்படி நடந்தது அப்படின்னு இளையராஜா ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் எல்லாருமே ஒரு நொடி அவங்களுடைய கவலையை மறந்து பவதாரணி உண்மையாகவே அதிர்ஷ்டம் செய்தவள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் அவங்களுடைய கவலையை மறந்து சிறிது நேரம் மகிழ்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க. ஸோ அப்படி வானில் என்ன அதிசய நிகழ்வு இன்னைக்கு பவதாரணி அவங்கள மண்ணுக்குள் வைக்கப்பட்டப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரணி 23ஆம் தேதி ஜூலை 1976 தான் அவங்க பிறந்திருந்திருக்காங்க. அதே போல சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல தான் பவதாரணி அவங்க பிறந்திருந்திருக்காங்க. இப்படி இருக்க பொதுவா பிறக்கிறவங்க எல்லாருமே அவங்க இந்த உலகை விட்டு பிரிந்து போறப்ப கூட அதே மாதிரியான ராசி நட்சத்திரம் வானில் தோன்றது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான நிகழ்வு அது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இப்படி இருக்க நம்ம இளையராஜா அவருக்கு இந்த மாதிரி ராசி நட்சத்திரம் இது எல்லாமே துல்லியமா பார்க்கக்கூடிய ஆற்றல் அது இளையராஜா அவர்களுக்கு இருக்கு. அந்த வகையில கடைசியா இன்னைக்கு பவதாரணி அவங்கள இளையராஜா அவருடைய பண்ணை வீட்டிலேயே அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே செய்து தகனம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பவதாரணி அவங்க பிறந்த அதே சிம்மம் மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க. அதே நிகழ்வு தற்போது வானில் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அதே நேரம் தற்போது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இளையராஜா அவரு கவனிச்சிருக்காரு. ஸோ கவனிச்ச உடனே இந்த அதிசய நிகழ்வை பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அங்க இருந்த எல்லாருமே வானில் தோன்றிய அந்த மகம் நட்சத்திரத்தை எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பவதாரணி நிரந்தரமா விட்டு போயிருந்தாலும் அவள் பிறந்த அதே நட்சத்திரம் ராசியிலேயே தற்போது நிரந்தரமா இவங்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாராலையுமே தற்போது கருதப்படுது.